பாரதி ராஜா அவர்களோட வீட்ல இருக்கக்கூடிய பீரோல கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்கு மற்றும் தங்க நகைகள் இருந்திருக்கு அப்படின்னும், அத பார்த்து பக்கத்துல இருந்தவங்க எல்லாமே பயங்கரமா ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற தகவல் தான் தெரிஞ்சிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களோட பொண்ணு ஒரு சில எக்ஸ்ப்ளனேஷனும் குடுத்துருக்காங்க. அத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். மறைந்த இயக்குனர் பாரதி ராஜா அவர்களோட உடல் தேனியில இருக்கக்கூடிய அவங்களோட பண்ணை வீட்ல நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கு. அண்ட் அத தொடர்ந்து அவங்களோட வீட்ட இப்ப சுத்தப்படுத்தக்கூடிய பணிகள் போய்க்கிட்டு இருக்கு. 16ஆம் நாள் காரியத்துக்கு முன்னாடி எல்லா ஹிந்துஸ் வீட்லயுமே இது நடக்கும் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அந்த வகையில அவங்களோட வீட்ட சுத்தம் பண்ணும்போது, அவங்களோட வீட்டு பீரோல ஏகப்பட்ட தங்க நகைகளும், ஏகப்பட்ட பணங்களும் இருந்திருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயத்துக்கு அவங்களோட பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்பா வந்து எப்போதுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளாவே வாழ்ந்தவரு. அவருக்கு மிகப்பெரிய அளவுல தங்க நகைகள் போட்டுக்கணும், செயின் போட்டுக்கணும், மோதிரம் போட்டுக்கணும் இந்த மாதிரியான ஆசைகள்லாம் கிடையாது. ஸோ அவரு முழுக்க முழுக்க அம்மாக்கும் எனக்கும் மட்டும் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. மேலும் அவருக்காக நாங்க வாங்கியிருக்கோம். பட் அவரு போட்டதே கிடையாது. அதனால அப்ப வாங்குன தங்க நகைகள் எல்லாமே அவருக்கு பத்திரமா பீரோலே தான் வச்சிருக்கோம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்திருக்காங்க. மேலும் பணம் குறித்து அவங்க என்ன சொல்லியிருந்திருக்காங்க அப்படின்னா, அப்பா வந்து நெறைய பேத்துக்கு ஹெல்ப் பண்ணணுங்கிற மைண்ட் செட் உள்ளவரு. அந்த ஒரு காரணத்தினால அப்பப்ப யார் வந்தாலுமே அவருக்கு பணம் குடுக்கணும்னு நெனைப்பாரு. அண்ட் அந்த டைம் அவங்கள கூட்டிட்டு பேங்க்குக்கு போறதோ, இல்ல வேற ஏதாவது விஷயங்கள் பண்றதோ ரொம்ப கஷ்டம். ஸோ, அப்பாவே லீகலா வந்துட்டு பேங்க்ல வந்து, இவ்வளோ பணம் என் வீட்ல இருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லி, அந்த பணத்த எடுத்துட்டு வந்து பீரோல வச்சுருவாரு. அண்ட் அவர பார்க்க நெறைய இயக்குனர்கள், அவரோட ரசிகர்கள் அண்ட் டெக்னீஷியன்ஸ்ன்னு யாராவது வந்தாங்க அப்படின்னா, ஹெல்ப்ன்னு கேட்டாங்க அப்படின்னா, உடனடியாகவே பீரோலேருந்து பணத்த எடுத்து குடுக்க எப்போதுமே எங்க வீட்ல ஒரு குறிப்பிட்ட தொகை இருக்கும். அண்ட் இதுதான் காரணம். அவங்க வீட்ல அந்த பீரோல பணமும், நகையும் குவிஞ்சிருக்கிறதுக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போயிருந்திருக்கு. பாரதிராஜா சார் ஏகப்பட்ட பேத்துக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அந்த பணங்கள் எல்லாமே அந்த பீரோல இருக்குன்னு அவங்க பொண்ணும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது பெருசா தப்புங்கிற மாரி எனக்கு தோணல. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க மாஸ்டர் மகேந்திரன் அவர்கள் சமீபத்தில அவர பத்தி எழுந்திருந்த ஒரு சில கேள்விகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமா பதில் சொல்லியிருந்தாரு. ரீசென்ட்டா ஒரு இன்டர்வியூல கரண்ட் இல்லாததுக்கு நீங்க தான் அனுபவிக்கணும். ஏன் கேள்வி கேட்கிறீங்க? சோலார் சிஸ்டத்திலேருந்து கரண்ட் எடுத்துக்கங்க அப்படிங்கிற மாரி ஏகப்பட்ட விஷயங்கள அவரு பேசியிருந்தாரு. இது மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ட்ரோலுக்கு உள்ளாகி இருந்துச்சு. ஏன்னா சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது வளிமண்டலத்த குறிக்கும். சோலார் பவர் அப்டின்னா தான் அவர் சொல்லக்கூடிய விஷயம். ஸோ இதனால ட்ரோலுக்கு உள்ளாக்கியிருந்தாரு. இதற்கு அவர் என்ன பதில் சொல்லியிருந்தாரு அப்டின்னா, நெறைய பேரு அந்த வீடியோவ பார்த்து என்ன கலாய்க்கிறாங்க, ட்ரோல் பண்றாங்க, என்ன தற்குறின்னு சொல்றாங்க. உண்மைய சொல்லப்போனா அத தவறா புரிஞ்சுக்கிட்டவங்க தான் தற்குறி. நான் வந்து நல்ல விதத்தில மட்டும் தான் நான் சொல்லியிருந்தேன். சோலார் சிஸ்டம் அப்டிங்கிற ஒரு வார்த்தைய மட்டும் தான் நான் தப்பா சொல்ட்டேன். அதற்காக இப்படி பேசுறது அப்படிங்கிறது கொஞ்சம் கூட நியாயமே கிடையாது. நான் மக்கள தப்பா பேசல. கொஞ்சம் அரசாங்கத்துக்கு டைம் குடுங்கன்னு தான் சொன்னேன். நான் எந்த கட்சியையும் சார்ந்தவன் கிடையாது அப்படிங்கிற மாரி பேசியிருக்காரு. என்னதான் இவரு பதில் சொல்லியிருந்தாலுமே, தொடர்ந்து மக்கள் இவர கலாய்ச்சிட்டு தான் இருக்காங்க. இத குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.